என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாம் என் தலையெழுத்து, இது என்ன பண்ண முடியும்? இந்த தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அந்த தலையெழுத்தை அழிக்கிறதுக்கு ஒரு எரேசர் இருக்குங்க, அலிலபர் இருக்குது. இது எங்கே போய் நம்ம தேடுறது அப்படின்னா, அதுக்கு நம்ம இங்கிருந்து கொஞ்சம் ஒரு 100 ஆண்டு பயணிக்க வேண்டும். பயணித்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை திருத்தலம், அங்கே வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்து முருகா முருகா முருகான்னு கூப்பிடுறார். முருகன் வரல. ஏன்னா அவர் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கார். 1 இல்ல 2 இல்ல, அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கார். திருந்தி முருகனை பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் காட்சி கொடுக்கல. நேராக வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு மேலே ஏறினார். முருகான்னு நினைச்சு கீழே குதிச்சார். 2 கைகள் தாங்கின பிடிச்சு கீழே இறக்குறார். கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்ணை திறந்து பார்த்தா ஏறுமயில் ஏறு விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி ஆழ்வனை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய